வியூவர்ஸ், இப்போ பாருங்கள், இந்த தோசைக்கல் எவ்வளோ கருப்பாக அழுக்காக இருக்குது. இதை வந்து நம்ம பளிச்சு நாக்கிறது எப்படின்றத பார்ப்போம். முதல்ல நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டேன். பாருங்கள், ஸ்டவ் ஆனில் இருக்குது. இந்த தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கிறேன். நல்லா சூடாகுது, சூடாகட்டும் நல்லா. இப்போ வந்து நான் வந்து ஒரு பாதி லெமன் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் கிச்சன் தான் க்ளீன் பண்ண போகிறேன். நான் வந்து பாதி லெமன் எடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து கோலமாவு கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஃபுல்லாக கோலமாவு அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த சூட்டோடையே இந்த லெமனை விட்டுக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த லெமனை விட்டுட்டு இந்த லெமனை வச்சு கொஞ்சம் தேய்க்கணும். நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். எல்லாத்துக்குமே நம்ம இப்போது ஒரு பிளாஸ்டிக் பொருள்னாலும் அலுமினிய பொருள்னாலும் பித்தளை பொருள்னாலும் நமக்கு இந்த கோலமாவு இல்லைன்னா இந்த செங்கல் தூள் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் கொஞ்சம் உதவி பண்ணுது. அந்த ஒரு பாத்திரத்தை ஒரு பொருளை நமக்கு பளிச்சு நாக்கிறதுக்கு. நான் வந்து மோஸ்ட்லி கோலமாவு அப்படி இல்லைன்னா செங்கல் தூள் இதை தான் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ இது ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி வச்சிட்டேன். தண்ணி, கோலமாவு, அதுக்கப்புறமா இந்த எலுமிச்சம்பழம். இப்போ இது தேய்ச்சி வச்சிட்டேன். இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டும். இப்போ இது அப்படியே வெள்ளை கலரில் இந்த தோசைக்கல் எப்படி பளிச்சு புதுசில் இருந்ததோ அந்த மாதிரி வரும். நான் வந்து ஸ்க்ரப்பர் எடுத்துக்கிறேன். அதனால் இப்போ ஸ்க்ரப்பர் வச்சு கொஞ்சம் லைட்டாக தேய்க்கிறேன். சூடு போயிடுச்சு. இப்போ இந்த சூடு போனதுக்கப்புறமா இந்த ஸ்க்ரப்பரை வச்சு இந்த கோலமாவுலேயே நல்லா தேய்ச்சிடணும். ஏன்னா இதில் ஒரு அடுக்கு கறி கொஞ்சம் இருக்குது. இப்போ இப்படியே நான் தேய்ச்சிட்டு இருக்கேன். இது அப்படியே கொஞ்ச நேரம் ஊறட்டும். கொஞ்சமாக இப்போ சால்ட் போட்டிருக்கேன். நம்ம ஒரு பொருளையும் நல்லா பளிச்சு நாக்கிறதுக்கு ஒரு 1/2 hour எடுத்துக்கும் டைம். நான் இதுக்கு வந்து கொஞ்சம் ரெட் கலர் ஹார்பிக் இருக்குது பார்த்தீங்களா, அது போட்டு கொஞ்சம் ஊற வச்சுக்கிறேன். ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். பாருங்கள், இது ஃபுல்லாக கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறோம். கொஞ்சம் நேரம் ஊறட்டும்.
துளக்கலன்னா மேலே அடுக்கடுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம கொஞ்சம் பளிச்சுன்னு துளைக்க வைக்கணும். இல்லைன்னா தோசை கல்லுக்கு மேலே நம்ம செய்யறது வந்து கீண்டி அப்படியே நிறைய வந்துடும். இப்போ வந்து விம்பர் போட்டிருக்கேன். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம க்ளீன் பண்ணலாம். நம்ம புதுசாக எந்த ப்ராடக்ட்டும் வாங்க தேவையில்லை. வேஸ்ட்டாக பைசா செலவு பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம இது க்ளீன் பண்ணலாம். கொஞ்ச நேரம் ஊறட்டும். இப்போ இந்த சோப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். செங்கல் தூள் இருக்குது. ஆஸ் யூஷுவல் நான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற பொருள் செங்கல் தூள், கயிறு. கழுவி பார்ப்போம். வாங்கிட்டீங்களாம்மா? எல்லா தோசைக்கல்லையும் போயிடும். நான் எங்கள் வீட்டு தோசைக்கல்ல மட்டும் எது பண்ணாலும் போவேன். அதனால் நான் வந்து கொஞ்சம் அந்த கல் வச்சு அந்த ஓரத்தில் எல்லாம் சுரண்டி எடுத்துட்டு போகிறேன். இது எதுக்குமே மதிக்க மாட்டேன். ஒரு அடுப்பு அப்படியே இருக்கு. இன்னும் அழுக்கு போகணும். ஃபுல்லாக பளிச்சுன்னு ஆகணும். அப்போ தான் நல்லா போதும். இவ்வளோ அழுக்கு போனதே. இன்னும் கூட இருக்குல்ல, இன்னும் ஒரு அடுக்கு இருக்கு. தேய்ச்சாதான் பவுடர் போட்டு சுத்தமாக. ஆமாம், இது ப்ளீச்சிங் ஏதோ நல்லா இல்லாமல் இருந்ததுல. அப்போ இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ தேவையில்லை. இப்போ இதுக்கு எது போட்டாலும் கேட்கல. செங்கல் தூளும் கல்லும் போட்டு தேய்ச்ச பிறகு தான் நல்லா சுத்தமாச்சு. இனிமேல் சோப்பு மட்டும் போட்டு தேய்ச்சி கழுவிடணும் தான்.
ஆளுக்கு 200 ரூபாய் 200